தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்களை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. அது செய்கிறபடியால் உமக்கு நன்றி. வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் என்னன்னா, இங்கே தேவனுடைய சத்திய வசனங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். சத்திய வசனங்களை கேட்டு விசுவாசித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களும் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிப்பீர்களானால் ஆசீர்வாதமும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுவதை காண்பீர்கள். இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் முக்கியமான தேவை, பிரதானமான தேவை ஒன்று இருக்குமானால் அது தேவ ஜீவன். எல்லாரும் சொல்லுவான் தேவ ஜீவன். தேவ ஜீவன் தான், அருமையான நித்திய ஜீவன் தான் இன்னைக்கு மனிதனுக்கு பிரதானமான தேவையா இருக்கிறது. காரணம், ஆதியிலே அருமையானவர்களே, மனிதன் உண்டாக்கப்பட்ட போது அவன் தேவ ஜீவனை உடையவனாயிருந்தான். பரிபூர்ண வாழ்வை மனிதன் உடையவனாயிருந்தான். பரலோகத்தை பூமியிலே அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். அருமையானவர்களே, என்றைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ, என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மீறினானோ, அன்றைக்கு பாருங்க அவனுக்குள்ளே இருந்த நித்திய ஜீவன் போய்விட்டது. நித்திய ஜீவன் போன மாத்திரத்தில் அருமையானவர்களே, பிசாசுனுடைய மரண சக்திகள் வந்து மனிதனை ஆண்டு கொண்டது. பாவம், வியாதி, தரித்திரம், சாபம், எல்லா தீமைகளும் மனிதனை வந்து ஆண்டு கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவனை மனுஷன் இழந்து போனான். இதை போல மனுஷன் இழந்த ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. தேவ பிரசன்னத்தை இழந்து போயிட்டான். தேவனோடு கூட உள்ள தொடர்பை இழந்து போயிட்டான். அருமையான தேவன் உள்ளே அவனுக்கு தந்திருந்த நித்திய ஜீவனை மனுஷன் இழந்து போனான். பாருங்கள், அதனுடைய விளைவாக பிசாசு வந்து மனிதனை ஆண்டு கொண்டான். நித்திய ஜீவன் போய் நித்திய மரணம் உள்ள வந்துருச்சு மனுஷனுக்குள்ள. பாருங்க, இன்னைக்கு மனிதர்கள் அருமையானவர்களே இந்த மரணத்தின் சக்திகளை மேற்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறார்கள், போராடுகிறார்கள். ஜெயிக்க முடியல. ஏன்னா மனுஷனால ஜெயிக்க முடியாது. மனுஷனை காட்டிலும் பிசாசு பலவானா இருக்கிறான்னு பைபிள்ல போட்டிருக்குது. அவனுடைய தீய சக்திகள் மனுஷ சக்திகளுக்கு அப்பாற்பட்டவைகள். அவைகளை மனுஷனால என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பாருங்க,
மனுஷனுக்கு பிசாசின் சக்திகளை மேற்கொள்வதற்கு, பாவம், வியாதி, தரித்திரம், சாபம் இவைகளை மேற்கொள்வதற்கு மனுஷனிடத்தில் பலன் இல்லை. மரண சக்திகள் நீங்க வேண்டுமானால் அருமையானவர்களே, மனுஷனுக்குள்ள தேவ ஜீவன் வர வேண்டும். இருட்டு போக வேண்டுமானால் ஒளி உள்ளே வர வேண்டும். ஒளி உள்ள வந்த பிறகுதான் இருட்டு போகும். அதே போல தேவ ஜீவன் உள்ள வந்த பிறகுதான் பாருங்க மரண சக்திகள் வெளியே போகும். பாருங்க, வேற வழியில அது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கவனிங்கள். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் இழந்து போன அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானோ மனுஷருக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே பரிபூர்ண ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தாரு. ஆனா மனுஷங்கிட்ட டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு போயிட முடியாது. மனுஷனை அவர் நேசிக்கிறாரு, மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் வந்தாரு. ஆனா பட்டுன்னு கொடுத்துட முடியாது. ஏன்னா மனுஷன் பாவத்தில் கிடக்குறான். பாருங்க, மனுஷனுடைய உள்ளம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இப்போ இந்த பாவத்தை அகற்றினாதான் தேவ ஜீவனை உள்ள வைக்க முடியும், இல்லையா? பாருங்க, சட்டியை கழுவாம பாலை ஊற்றக்கூடாது. ஊத்துனா பால் கெட்டு போயிடும். அந்த மாதிரி மனுஷனுடைய உள்ளம் பாவங்களார கழுவின பிறகுதான் அவனுக்குள்ள ஜீவனை கொடுக்க முடியும். ஆகவே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார். இயேசுவின் பரிசுத்த ரத்தம் கடைசி சொட்டும் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது. அதனுடைய விளைவாக மனிதனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, மனிதனுடைய உள்ளம் கழுவப்படுகிறது. அருமையானவர்களே, கழுவப்பட்டு கர்த்தர் இயேசு அவனுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அவர்தான் ஜீவன், அவர்தான் நித்திய ஜீவன். ஆகவே ஜீவனாகவே உள்ளே வந்து விடுகிறார். வாழ்க்கை பாருங்க பிரகாசமுள்ள வாழ்க்கையாக, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக, குதூகலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. இதைத்தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இம்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி, தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அருமையானவர்கள், அப்படிப்பட்ட ரீதியில மனுஷனை தேவன் ரட்சிக்கிறார். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அழைப்பு கொடுக்கும் பொழுது ஜீவனுக்கு அழைப்பு கொடுக்கிறீர்கள். ஜீவன் உள்ள வந்துருச்சுன்னா மரண சக்திகள் ஓடி போயிடும், வாழ்க்கை பிரகாசமடைய ஆரம்பிக்கும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, தேவனால் நமக்கு உண்டாயிருக்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தேவன் எப்படி நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய அழைப்பு எப்பேற்பட்டது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்பேற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 பேதுருவின் புஸ்தகத்துக்கு போவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? பாருங்க, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி. பாருங்க, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஆனால் அதுல உறுதியா இருக்கணுமா? உறுதியா இருக்கிறதுன்னா எப்படி உறுதியா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையானவர்களே, தேவனுடைய அழைப்பு எப்பேற்பட்டது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்பேற்பட்டது, தேவன் எவ்வளவு பெரியவர், நல்லவர், அன்புள்ளவர், நம்ம மேல அவர் எவ்வளவு இரக்கமா இருக்கிறார் என்பதெல்லாம் அறிந்து கொள்ளும் போது, அருமையானவர்களே, தேவனுடைய அழைப்பிலேயும் தெரிந்து கொள்ளுதலேயும் நாம் உறுதிப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, ரட்சிப்ப நல்லா அனுபவிக்கணும்னா என்ன செய்யணுமா? ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ரட்சிப்பின் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண விரும்புறீங்க? ரட்சிப்பின் வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஒரு விதத்தில் சொல்ல போனா அது பூலோகத்திலே வாழுகிற பரலோக வாழ்க்கை. உலகம் பாவத்தில் கடந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ரட்சிப்பை நல்லா அனுபவிக்கணும்னா இதை பற்றி நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, ஒரு பாஸ்டரை பற்றி கேள்விப்பட்டேன். அவருக்கு ஒரு கார் தேவைப்பட்டுச்சான். ஆகவே ஒரு காரை போய் வாங்கிட்டு வந்துட்டாராம்.
வாங்கிட்டு வந்து கராஜில் நிப்பாட்டிட்டாராம். அன்னைக்கு சாயங்காலத்தில் டிவி பார்த்துட்டு இருந்தாராம். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஒரு காரை பற்றி ரொம்ப புகழ்ந்து விவரமாக சொல்லிட்டு இருக்கிறானா. அதாவது இந்த காரினுடைய என்ஜின் ரொம்ப பிரமாதம், இதனுடைய கியர் பாக்ஸ் ரொம்ப அருமை, டயர்லாம் ரொம்ப அகலமான டயரு, நல்ல உள்ளெல்லாம் நல்ல ஸ்பேஷியஸ்ஸு, சீட்லாம் நல்ல குஷன் நல்லாயிருக்கும், ரொம்ப ஜோரான காரு, பவர்ஃபுல்லான காரு, நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறானா. இவர் யோசித்தாரான், ஐயோ நேற்று பார்த்துருந்தா இன்னைக்கு போய் இவன் சொல்கிற காரை வாங்கிட்டு வந்திருக்கலாமே, காரை வாங்கி கொண்டாந்து நிறுத்தின பிறகு இவன் சொல்லிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு கேட்டுட்டு இருந்தாராம். அந்த காரினுடைய மேன்மைகள் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாராம். முடிஞ்ச பிறகு அந்த காருடைய பெயர் சொன்னானா, அது வந்து இவர் வாங்கிட்டு வந்த கார் தானா. இவர் வாங்கிட்டு வந்த காரை தான் அப்படி புகழ்ந்து சொல்லியிருக்கிறான். அவருக்கு பெரிய சந்தோஷம். அவர் சொல்றாரு, அதுக்கு பிறகு அவன் எல்லாத்தையும் எடுத்து சொன்ன பிறகு அந்த காரை நான் ஓட்டிட்டு போகும்போது ரொம்ப அனுபவிச்சு அதை ஓட்டிட்டு போனேன்றாரு. ஏன்னா அந்த காரினுடைய மேன்மைகள் அவனுக்கு நினைச்சிருக்குது, அவருக்கு கொஞ்சம் விளங்கிடுச்சு. அதே போல தான் பாருங்க ரட்சிப்பு. பாருங்க, ரட்சிப்பு நல்லா விளங்கிட்டேன்னா நல்லா என்ஜாயபிளா இருக்கும், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும், பரவசம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரட்சிப்புக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, அறிவு, ரட்சிப்பை குறித்த அறிவு, ஒரு வெளிப்பாட்டின் அறிவு, ஞான அறிவு, இவைகளுக்கு தான் வேதம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. பாருங்க, வசனத்தினாலே வருகிற அறிவுக்கு தான் பிரதானமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபவாசத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தையின் சத்தியத்தை என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அந்த அறிவுக்குள்ளதான் கர்த்தர் விடுதலையை வச்சிருக்கிறாரு. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த அறிவுக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பொதிஞ்சு வச்சிருக்கிறாரு. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையானவர்களே ஞான அறிவுக்குள்ளே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஞான அறிவு தான் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம் பாருங்க. அது தேவனுடைய ஞானத்தை பற்றி பேசுகிற புஸ்தகம். தேவ ஞானத்தை அஸ்திபாரமாக கொண்டு வாழும்போது பாருங்க, வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் இந்த பூமியில். நீதிமொழியின் புஸ்தகத்தில் பாருங்க, 95% இந்த பூமியில் எப்படி வெற்றிகரமாய் வாழ்வது என்பதை பற்றிய ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆரம்ப வசனங்களை பாருங்க. திருப்போம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2 பாருங்க. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான்கள் இவைகளை கேட்டு சேர்ந்து வாசிங்க. அறிவில் தேர்வான், விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்ளுவான். கவனிச்சிங்களா? இந்த அறிவு அறிவு அறிவுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5-6 முறை வருகிறது. இந்த ஞான அறிவு தான் பாருங்க இந்த பூமியிலே வாழ்கிற வெற்றி வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா இருக்கிறது. ஆகவேதான் ஆரம்பத்திலேயே நீதிமொழியின் புஸ்தகம் இந்த அறிவை வலியுறுத்துகிறது. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்து அருமையானவர்கள் தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தியங்களை மனதில் வைக்கணும், உள்ளத்தில் வைக்கணும். பாருங்க, விசேஷமா வாலிப சகோதர சகோதரிகள், நீங்க நீதிமொழியின் புஸ்தகத்தை டெய்லி ஒரு அதிகாரம் வாசித்தீங்கன்னா ஒரு மாசத்தையில் வாசித்து முடிச்சிடலாம். ஏன்னா 31 அதிகாரங்கள் இருக்கிறது. இன்னைக்கு வாலிப மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக இருக்குது.
வாலிப பிள்ளைகள் பாருங்க, பல விதத்தில் அலசடிப்படுகிறார்கள். பலவிதமான கண்ணிகளுக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க, பாடாப்படுறாங்க. கவனிங்கள், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கூட போய் சிக்கிக்கிறாங்க. சோசியல் மீடியா, இன்டர்நெட்டு, யூடியூப், இது மூலமா பாருங்க அநேகர் போய் வேண்டாத காரியங்களுக்கு என்ன செய்யறாங்க, சிக்கி தவிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். செல்போன்ல நிறைய நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு சத்திய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருப்பீர்களானால் நீங்க எதுக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ராஜாக்களை போல இந்த உலகத்தில் வாழலாம். கர்த்தர் உங்களை ராஜாக்களாக ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அது அருமையானவர்களே, வார்த்தையை குறித்த ஞான அறிவுக்குள்ளே இருக்கிறது. வாலிபனாகி யோசுவாவுக்கு தேவன் ஒரு ஆலோசனை சொன்னாரு. யோசுவாவே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நல்ல வெற்றி பெறுவாய். பாருங்க, வெற்றிகரமான வாழ்க்கை அருமையானவர்களே, அது ஞான அறிவுக்குள்ளே இருக்கிறது. ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எதுக்கு அழைத்தாரு? ரட்சிப்புக்கு அழைத்தார். எல்லாரும் சொல்லுவோம், ரட்சிப்புக்கு அழைத்தார். கஷ்டத்துக்கு அழைச்சார்னு போடல, இடுக்கத்துக்கு நெருக்கத்துக்கு அழைச்சார்னு போடல, பாடுகளுக்கு அழைச்சார்னு போடல. எதுக்கு அழைச்சாரா? ரட்சிப்புக்கு அழைத்தார். அருமையானவர்களே, விடுதலைக்கென்று அழைத்தார், பாதுகாவலுக்கென்று நம்மை அழைத்தார், பராமரிப்புக்கென்று நம்மை அழைத்தார், சுகத்துக்கென்று நம்மை அழைத்தார், செல்வத்துக்கென்று நம்மை அழைத்தார். இதுதான் ரட்சிப்பு. அருமையானவர்களே, தேவன் நம்மை ரட்சிப்புக்கென்று அழைச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மக்களை தேவன் ஒப்பற்றவர்களாய் மாற்றி இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், உலக பிராரமா பாருங்க, ரொம்ப பகட்டான ஆட்களை பார்த்த உடனே நம்ம யோசிக்கிறோம், அடே அப்பா பாக்கியவான் அப்படின்னு யோசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, அவன் பாக்கியவான் கிடையாது, நீ தான் பாக்கியவான். ஏன்னா எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, அவன் உலக பிரகாரமா எவ்வளவு மேன்மை உடையவனா இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலைமையில இருக்கிறான். தேவாதி தேவனுக்கும் அவனுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. கண்ணை மூடினான்னா அருமையானவரின் நரகத்துக்கு போயிடுவான். ஆனா நம்ம கதை அப்படி கிடையாது. தேவனோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம கண்ணை மூடணும்னா சொர்க்க ராஜ்யத்துக்கு என்ன செய்ய போறோம்? போக போறோம். அருமையானவர்களே, ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ரட்சிப்பு என்பது அருமையானவர்களே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய உயர்வு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, பிள்ளைகள் படிக்கிறாங்க, படிச்சு முடிச்ச உடனே நிறைய பேருக்கு அவங்க எதிர்பார்க்கிறத பார்க்கலாம் அதிகமான ஒரு வேலை கிடைச்சிருது, உயர்ந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருது. அப்படி வேலை கிடைச்சிருச்சுன்னா அடே அப்பா சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. செய்திகள் பறக்கிறது, எல்லாருக்கும் சொல்றாங்க வேலை கிடைச்சிருச்சு, அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு, அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? எதிர்பார்த்ததை பார்க்கலாம் ஒரு பெரிய வேலை கிடைத்து விட்டது. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ரட்சிப்பு இருக்குது, அது எல்லாவற்றையும் பார்க்கலும் பெரிய விஷயம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கல, ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருச்சு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். யார் யாரெல்லாமோ செலக்ட் ஆகல, நாம செலக்ட் ஆயிருக்கிறோம். கர்த்தர் நம்மை
ரட்சிப்புக்கென்று அழைத்திருக்கிறார். என்ன ஆச்சரியம்! இந்த வியப்பு உங்களுக்குள்ள இருக்குதா? கிறிஸ்தவ ஜீவியம் அருமையானவர்களே, கர்த்தருடைய ரட்சிப்பை எண்ணி பார்த்து எப்போதும் வியக்கிற ஒரு ஜீவியம். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான லைஃப்குள்ள, ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரே என்னை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. பாருங்க, ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பி அவருடைய வீட்டு விசேஷத்துக்கு கார்டை அடிச்சுக்கிட்டு உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துட்டாருன்னா நீங்கள் எப்படி உணர்வீங்க? யோசித்து பாருங்க. நெகிழ்ச்சி ஆயிரும். என்ன யோசிப்பீங்க? என்னையெல்லாம் ஒரு ஆளாக நினச்சி இந்த எம்பி அவர் வீடு விசேஷத்துக்கு கார்டு அடிச்சுட்டு என் வீட்டுக்கு வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பாருங்க, ரொம்ப பெருமை போட்டுக்கிடுவீங்க. நான் சொல்லுறேன், எம்எல்ஏ எம்பியை பார்க்கலாம் கோடி மடங்கு பெரியவர் தான் நம்முடைய தேவன். அவர் நம்மை தேடி வந்து நம்மை அழைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறாரு. அருமையானவர்களே, மகா பெரிய பாக்கியவான்கள். ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்த ரட்சிப்பை பெற்ற தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். தேவாதி தேவன் என்னை தேடி வந்து என்ன செய்கிறாரு? ரட்சித்திருக்கிறாரு. என்னை அவர் நினைப்பதற்கும் என்னை அவர் கண்ணோக்குவதற்கும் நான் எம்மாத்திரம். ஆனா தேடி வந்தார் என்பது ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் இல்லையா? 1 கொரிந்தியர் 1:26. எப்படி எனில் சகோதரரை நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பாருங்க, ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நான் ரொம்ப கட்டிக்காரன், எனக்கு ரொம்ப திறமைகள் இருக்கிறது, எனக்கு தகுதிகள் இருக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருமையானவர்களே, நீங்க பெருமைக்கு என்ன செய்றீங்க? இடம் கொடுக்குறீங்க. அதனால தான் கர்த்தர் என்னை தேடி வந்திருக்கிறார். சிலர் அப்படி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது பெருமைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இடம் கொடுக்கிறோம். பைபிளில் போட்டிருக்குது, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை, அழிவுக்கு முன்னானது அகந்தை. அருமையான கிறிஸ்தவ ஜீவியத்தில் பெருமென்ற பேச்சுக்கு இடமே கொடுக்க கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே பாருங்க, என்ற சில திறமைகள் இருக்குது, என்ற சில தாழ்ந்துகள் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் என்னை தேடி வந்திருக்கிறாரு. இல்லவே இல்லை. பைபிள்ல போட்டிருக்குது, நம்முடைய நீதிகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதான்? அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. தேவனுடைய மக்களே, நம்முடைய நீதிகளை கர்த்தர் கன்சிடர் பண்ணி நம்மளை ரட்சிக்கல. அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய அன்பினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே அருமையானவர்களே, எந்த மேன்மையையும் கன்சிடர் பண்ணி கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. ஒரு பரிசேயன் வந்து ஜெபம் பண்றான் ஆண்டவர்கிட்ட. எப்படி ஜெபம் பண்ணா? சொல்றான், ஆண்டவரே, பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் சொன்னார், ரிஜெக்டட். தகுதி இல்லப்பா உனக்கு, இந்த தகுதியெல்லாம் வச்சு என்னுடைய ரட்சிப்பை நீ பெற முடியாது. இதன் அடிப்படையில், உன்னுடைய நற்கிரிகளின் அடிப்படையில் நான் உன்னை ரட்சிக்கிறது கிடையாது. என்னுடைய தயவின் அடிப்படையில் தான், என்னுடைய இரக்கத்தின் அடிப்படையில் தான் நான் ரட்சிக்கிறேன் என்பதை அவனுக்கு உணர்த்தும்படி அவனை வந்து என்ன செஞ்சாரு? அவன் அல்ல, அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா இன்னொருத்தன் ஆயக்காரன் அங்க ஜெபம் பண்றான். தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். கர்த்தர் இவன் தான் நீதிமானாகப்பட்டவனா தன் வீட்டுக்கு திரும்பி போனான். பாருங்க, ஆகவே தேவனுடைய கிருபை அது நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் தாழ்மை மிக மிக அவசியமா இருக்கிறது. சில திறமைகள் நமக்கு இருக்கலாம், சில தாழ்ந்துகள் நமக்கு இருக்கலாம். எல்லாருக்குமே திறமைகள் தாழ்ந்துகள் இருக்கதான் செய்யுது. வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு கூட சாம்பார் வைக்கக்கூடிய திறமைகள் இருக்கதான் செய்யுது. சில அம்மாமார் சாம்பார் வச்சாங்கன்னா அந்த மாதிரி பிரமாதமா வேற யாரும் வைக்க முடியாது. அந்த மாதிரி கிஃப்ட், தேவனுடைய கிஃப்ட் நிறைய இருக்குது. கவனிங்க,
சிலர் நல்ல டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, சிலர் நல்ல இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க, சிலர் நல்ல டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, சிலர் நல்ல பாருங்க விளையாட்டு வீரர்களாக இருக்கிறாங்க. தாளந்துகள் இருக்குது. ஆனால் நான் கேட்குறேன், இந்த தாளந்துகள்லாம் நீங்கள் சம்பாதிச்சதா? இந்த தாளந்துகள்லாம் கொடுத்தது யாருங்க? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அருமையானவர்களே, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றை என்ன செய்ய மாட்டான், பெற்றுக்கொள்ள மாட்டான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அறிவு வரும்போது பெருமை நம்மை விட்டு ஓடி போகிறது. எல்லா தாளந்துகளும் எல்லா திறமைகளும் என் தேவனிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகமா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், அது வீடா இருக்கட்டும், அது காரா இருக்கட்டும், எந்த உலக பிரகாரமான நன்மைகளா இருக்கட்டும், எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அங்கீகரிப்போமானால் தாழ்மை நம்மை மூடிக்கொள்ளும். அருமையானவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கிருபை வரும்போது பாருங்க, ஆசீர்வாதங்கள் பெறுகிறது, வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் வாழ்க்கையில முன்னேறணும் விரும்புறீங்க? தேவனுக்கு முன்பாக அருமையானவர்களே மிகுந்த தாழ்மையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே ஞானிகளா இருந்ததுனால அல்ல, வல்லவர்களா இருந்ததுனால அல்ல, பிரபுக்களா இருந்ததுனால அல்ல. எப்படி இருந்தோம்? திருப்புங்க 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாராம், பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டாராம், இழிவானவைகளை தெரிந்து கொண்டாராம், இல்லாதவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் நத்திங். நான் படிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க, ரட்சிக்கப்படல, பாவத்துக்குள்ள சிக்கி பரிதாபமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், படிப்பு வரல. பாருங்க, என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்னை கேலி பண்ணுவாங்க, பயங்கரமாக கேலி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைமையில தான் இருந்தேன். நல்ல வேளை கர்த்தர் என்னை ரட்சித்தார். ரட்சித்து நல்ல புத்தியை கொடுத்து படிக்க வச்சு அருமையானவர்களே ஆசீர்வதிச்சு இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ரட்சிப்பு இப்படிப்பட்ட ரட்சிப்பு தான். பாருங்க, நாமளும் எங்கேயோ இந்த லிஸ்ட்ல இருந்திருக்கிறோம். பைத்தியமானவர்களாய், பலவீனமானவர்களாய், பாருங்க இல்லாதவர்களாய், ஒன்றுமில்லை என்று சொல்லப்படத்தக்கவர்களாய் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்து ரட்சித்திருக்கிறாரு. காரணம் என்ன? எதுக்கு ரட்சித்தாரு? நான் சொல்லுறேன், ஒரே ஒரு காரணம் தான். அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார். நம்ம மேல அன்பு வச்சதுனால தான் அருமையானவர்களே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. தேவ அன்பு இல்லை என்றால் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். சிலர் கேட்கிறாங்க, ஏன் அன்பு கூர்ந்தாரு? அதுதான் தெரியல. அன்பு கூறுறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா அன்பு கூர்ந்திருக்கிறாரு. எங்கேயோ கடந்த நம்மை தேடி வந்திருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. அருமையானவர்களே, சீட்டு நம் பேரிலே விழுந்திருக்கிறது. நான் சொல்லுறேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் லக்கு அடிச்சிருச்சு. நம்மளா லக்கி பீப்புள். அருமையானவர்களே, கர்த்தர் அவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல நினைச்சிருச்சு, விழுந்திருக்கிறது. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் ரட்சிப்புக்காக மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி பேசுறார் பாருங்க. திருப்போம் ரோமர்கள் நிருபம், ரோமர் 8:29 பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரனராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாராம். எதற்கு தெரிந்து கொண்டாராம்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு தெரிந்து கொண்டாராம். நல்லா கவனிங்க, இயேசுவை போலவே இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டாராம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பிசாசினால ஆட்கொள்ளப்பட்டு அவனுடைய பிள்ளைகளாகவே இருந்தோம். சுபாவத்தின்படி பாருங்க, பிசாசின் நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகிறவர்களா இருந்தோம். ஆனால் அப்படி இருந்த நம்மை கர்த்தர் பாருங்க ரட்சித்து யாரை போல இருக்கும்படி அழைச்சிருக்கிறாராம்? இயேசுவை போல. இயேசுவை போல அருமையானவர்கள் ஒரு மகிமையான நபரை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. அருமையானவர்கள், உலகத்திலே தலை சிறந்த நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல
அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறாராம். என்ன ஆச்சரியமா இருக்குது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு அருமையான இந்த குமாரனுடைய ஆவியை கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல தந்துட்டாராம். ஆகவே ஆவியிலே இன்னைக்கு இயேசுவை போலதான் நம்ம இருக்கிறோம். ஆவியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இந்த மனதுல இயேசுவை போல மாறிக்கொண்டே வருகிறோம். இந்த சரீரம் இருக்குதே, அது ஒரு நாளைக்கு இயேசு வரும் பொழுது இயேசுவை போலவே என்ன செய்கிறது, மாறப்போகிறது. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி தேவன் நம்ம என்ன செய்கிறார், முன் குறித்திருக்கிறார். என்ன அருமையா சொல்றார் பாருங்க. முன் அறிந்தார், முன் குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். எதுவுமே எதிர்காலத்தில் செய்ய போறாருன்னு போடல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்மை குறித்த அருமையான தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாருங்க, நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, சுகமாக்கி இருக்கிறாரு, பரிசுத்தவான்கள் ஆக்கி இருக்கிறாரு, நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. ஆகவே தேவனுடைய திட்டங்கள் முடிந்து போன திட்டங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பாருங்க, ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும், ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? மகிமைப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே, ரட்சிப்பின் மூலமாக அழைத்தபடியால், தெரிந்து கொண்டபடியால், நீதிமான் ஆக்கினபடியால், மகிமைப்படுத்தினபடியால் நன்றி. பாருங்க, இது ரொம்ப வல்லமையான ஜெபம். பாருங்க, இத்தனை மேன்மைகளுக்கும் காரணம் நம்முடைய முயற்சியா, நம்முடைய திறமையா, நம்முடைய ஜெபமா, நம்முடைய உபவாசமா, நம்முடைய கண்ணீரா? எதுவுமே கிடையாது. அருமையான எத்தனை மேன்மைகளுக்கும் காரணம் தேவனுடைய அன்பு. அவருடைய அன்பு நம்ம மேல அணிஞ்சிருச்சு, விழுந்து விட்டது. ஆகவே அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே நம்மை முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனுடைய அழைப்பு அருமையான எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நம்மை பார்க்கலாம் ரொம்ப நல்லவங்க, இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. நம்மை பார்க்கலாம் நல்லவர்கள், ரட்சிப்புக்கு வெளியே இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு வெளியே இருக்கிறாங்க, ஜீவனுக்கு வெளியே இருக்கிறாங்க. ஆனா நம்மை இந்த ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை நன்றி உள்ளவர்களாய் நாம இருக்க வேணும். அன்னைக்கு ஒரு வண்டியில எழுதியிருக்கிறாங்க ஒரு வாசகம், எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தான் சொல்றான். அதாவது வாழ்க்கையில் ரொம்ப ஆசீர்வாதங்கள் கூடிடுச்சுன்னா நீ வந்த நிலைமை மறந்துடாத, உன்னை படைச்ச கடவுளை மறந்துடாதன்ற மாதிரி சொல்றதுக்கு அப்படி எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆனா உலகத்தானால அருமையானவர்களே அந்த நிலைமையை நினைவுற முடியாது. அவன் கடவுளுக்கு மகிமை செலுத்த போறதும் கிடையாது. தேவனுடைய மக்களே, நமக்குள்ளதான் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவனுடைய உள்ளம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. கல்லான ஒரு இருதயத்தை உடையவனா இருக்கிறான், உணர்வு இல்லாதவனா இருக்கிறான். ஆனால் நமக்கு கர்த்தர் பெரிய நன்மை செஞ்சிருக்கிறாரு. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை தந்திருக்கிறாரு. நாம துதிக்கலாம் கர்த்தரை. நாம பாருங்க நினைவூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். அதனாலதான் சங்கீதக்காரன் இதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரன் பாருங்க. சங்கீதக்காரன் நல்ல ஆவிக்குரியவன். அருமையானவர்களே, தேவனுடைய மக்கள் நல்ல ஆவிக்குரியவர்களாய் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். நல்ல மாதிரிகளை பின்பற்றணும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன நன்மைகள் தாவீதே! அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரின் ஆத்துமாவே என்று சொல்லுகிறான். பாருங்க, நாம எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எண்ணி பாருங்க, இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நினைச்சு பார்க்கணும், எத்தனையோ பேர் அருமையா ரொம்ப கெட்டிக்காரங்க, திறமசாலிகள் போயிட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்மளாம் திறமசாலிகள் கிடையாது. ஆனா நாம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். நான் சொல்றேன், உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே தேவன் தான். தேவன் நம்மை
பாருங்க, உயிரோட வச்சிருக்கிறாரு, ஜீவனோட வச்சிருக்கிறாரு. ஆகவே பாருங்க, எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், என்னை தெரிந்து கொண்ட, என்னை ரட்சித்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னை தெரிந்து கொண்ட, என்னை ரட்சித்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? திருப்பம் உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுவோம், சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உலகத்தில் பாருங்க, உறவுகளை ரொம்ப மேன்மை பாராட்டுறாங்க, உறவுகளை குறித்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. அந்த கட்சி தலைவர் எங்க சொந்தக்காரர், இந்த கட்சி தலைவர் எங்க சொந்தக்காரர், கலெக்டர் எங்க சொந்தக்காரர், கவர்னர் எங்க சொந்தக்காரர். டே அப்பா, ஜனங்க பாருங்க உறவுகளை ரொம்ப மேன்மை பாராட்டுறாங்க. எப்படி சொந்தம் அப்படின்னு கேட்டா, எங்க பெரியப்பாவுக்கு மாமாவோட சித்திக்கு அத்தை மகன். இது இது கேட்டாலே சொந்தமான்ற கேள்விதான், சந்தேகம் தான் வருது. ஆனா உலகத்திலேயே பெரிய தேவன் எங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர். மகா பெரியவர் எங்க சொந்தக்காரரு. எப்படிங்க சொந்தம்? அவர் எங்க அப்பா, நாங்க அவருடைய பிள்ளைகள். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சொந்தமா இருக்கும்படி பாருங்க தெரிந்து கொண்டாராம். 7வது வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். கவனிச்சீங்களா? ரொம்ப திரட்சியா இருக்கிறீங்க, ரொம்ப ஏராளமா இருக்கிறீங்க. உங்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க, நம்ம கட்சி ஜெயிச்சிரும், அதனால உங்களை நான் தெரிந்து கொள்கிறேன். அப்படி தெரிந்து கொள்ளல, கொஞ்சமா இருந்தீர்கள். பைபிள்ல போட்டிருக்குது, ஆபிரகாம் ஒரே ஆளா இருந்தானா, ஒரு பிள்ளை கூட கிடையாது, தனியனா இருந்தான். கர்த்தர் அவனை தேடி போறாரு. கர்த்தருடைய அன்பை யோசித்து பாருங்க அருமையானவர்களே. எங்க ரொம்ப பார்ஷான ஆட்கள் இருக்கிறாங்க, எங்க ரொம்ப ஹைஃபையான ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படி தேடி போகிறவர்கள் கர்த்தர் அல்ல. அப்படி தேடி போயிருப்பாருன்னா நம்ம எல்லாம் யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அருமையானவர்களே, எங்க கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், எங்க பாவத்தில் சிக்கி அல்லோலப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி, அருமையானவர்களே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் பாருங்க, அப்படி கஷ்டப்படுகிறவர்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். காரணம் அவருடைய அன்பு. பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒரு குழந்தையும் கிடையாது, ஏழையா இருக்கிறான். ஆனா அவனை தேடி போய் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினாராம். கவனிங்க, கொஞ்சம் ஜனக்கூட்டமா இருந்தாங்க, மைனாரிட்டி, தகுதி இல்லாத ஜனங்களா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, தகுதி இல்லாத அவர்களை தேடி போனார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, தகுதியை எதிர்பார்த்து தான் எல்லாம் செய்யறாங்க. வெளிநாட்டுக்கு போகணுன்னா, விசா எடுக்கிறதுக்கு போனீங்கன்னா அவன் கேட்குறான், உன் பேரில் சொந்த வீடு இருக்குதா, உனக்கு சொந்த சொத்து எதுவும் இருக்குதா, கார் இருக்குதா, பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா, எல்லாம் கேட்டு தான் விசா கொடுக்குறான். இதெல்லாம் இல்லை அப்படின்னா விசா ரிஜெக்ட் பண்ணிடுறான். பாருங்க, உலகத்தில் தகுதியை பார்த்து தான் மனுஷன் மற்றவர்களை செலக்ட் பண்ணுகிறான். ஆனால் அருமையானவர்களே, தகுதி இல்லாத ஜனங்கள், கர்த்தருடைய ரட்சிப்புக்கும் மேன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் எனக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்ல முடியாத நிலைமையில வாழ்ந்த மக்கள், அவர்களை கர்த்தர் என்ன செய்யறாராம், சூஸ் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிறாரா. எத்தனை ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இவங்களை பிடிச்சா இவங்க தங்களை பற்றி மேன்மை பாராட்ட மாட்டாங்க, தங்களை ரட்சித்த கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் என்பதை அறிந்து கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, பிடிச்சிருக்கிறாரு. நீங்களோ பிரியமானவர்களே,
உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாராம். தகுதியில்லாத நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாரா, ரட்சித்திருக்கிறாராம். எதற்கு? அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களா இருப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு. எத்தனை பேர் சொல்றீங்க அவரை துதிச்சு பாடலான்னு? எத்தனை பேர் சொல்றீங்க அவரை துதிச்சு கனம் பண்ணலாம், உயர்த்தலான்னு சொல்லி? அப்படிப்பட்ட அருமையான மக்களாய், கர்த்தரை துதிக்கிற மக்களாய், கர்த்தருக்கு பாருங்க கனத்தையும் மரியாதையையும் கொடுக்கிற மக்களாய் நாம் இருக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ரட்சித்திருக்கிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாத்தீங்களா? கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. உலகத்துல இன்னைக்கு சொத்துக்கள் எல்லாம் பங்கு போட்டுக்கிறாங்க இல்லையா? இது எல்லா குடும்பங்களையும் நடக்குது. ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு வீட்டை கொடுத்துருங்கன்றாரு. இன்னொரு அம்மா கேட்குது, எனக்கு நகைகளை கொடுத்துருங்க. இன்னொருத்தர் கேட்குறாரு, எனக்கு நிலங்களை கொடுத்துருங்க. இன்னொருத்தர் கேட்குறாரு, எனக்கு வாகனங்களை கொடுத்துருங்கன்னு. இப்படி சொல்லி பங்கு போட்டுக்கிறாங்க இல்லையா? அப்படி பங்கு போடுகிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கர்த்தர் என்ன கேட்பார் தெரியுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம், என் ஜனங்களை கொடுத்துருங்க பாரு. நீங்களும் நானும் தான் அவருக்கு சொத்து. பாருங்க, நம்மை சம்பாதிப்பதற்காக தான் அவர் இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். பாருங்க, அவருடைய பார்வையில் நாம் அவ்வளவு விசேஷமானவர்களாக இருக்கும்போது நம்முடைய பார்வையில் அவர் எவ்வளவு விசேஷமா இருக்கணும். என் தேவன் பாருங்க, அவருக்கு தான் என் வாழ்க்கையில முதலிடம். அவருடைய சித்தத்தின்படி தான் நான் செய்வேன், அவருடைய வார்த்தையின்படி தான் நான் செய்வேன்னு சொல்லி கர்த்தரை தூக்கி அருமையான உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே, நம்முடைய இதய சிம்மாசனத்திலே வைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ தான் என் சொத்து, நீ தான் என் சுதந்திரம். பாருங்க, நம்மை அவருடைய சொத்தாக இருக்கும்படி, சுதந்திரமாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். பைபிளில் போட்டிருக்குது, நாம தான் அவருடைய கொள்ளை பொருளாம். பிசாசு இருக்கிறானே, அவன் எல்லா ஜனங்களையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வச்சு ஆயுதம் தரிச்சு ஒருத்தரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தானா. எல்லாரையும் சேஃபா நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்யணும், ஆண்டுகிட்டு இருந்தானா. நல்ல வேலை பாருங்க, பிசாசை பார்க்கலாம் அதிக பலவானாகிய இயேசு வந்தார். இயேசு வந்து அவன் தலையை நசுக்கி அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் உருந்து கொண்டு அவனுக்கு கீழே இருந்த பாருங்க கொள்ளை பொருட்களாகிய ஆத்துமாக்களை அல்லது உங்களை எங்களை பாருங்க கர்த்தர் வெளியே கொண்டு வந்து இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய கொள்ளை பொருட்களா இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. நம்ம கொடுக்குற காணிக்கை ரொம்ப முக்கியம் கிடையாது அவருக்கு. அருமையானவர்களே, நம்முடைய மேன்மைகள் எதுவும் அவருக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்மைத்தான் அவர் நேசிக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். 10வது வசனம் 32:10. பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன் கண்மணியை போல காத்தருளினார். எங்க கண்டுபிடிச்சாராம்? அரண்மனையில கண்டுபிடிச்சாருன்னு போடல. பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தார்னா என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்க. கண்டுபிடிச்சாருன்னா தொலைஞ்சு போன ஆட்கள் இவங்க, காணாமல் போனவங்க, சிதறுண்ட ஆடுகளை போல இருந்திருக்கிறாங்க. இவங்களை தேடி 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 வந்து பாருங்க கண்டுபிடிச்சு அழைச்சி ரட்சித்து ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய ரட்சிப்பு. நம்முடைய தேவன் ஒரு நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். பாருங்க, ஆடு காணாம போயிடுச்சு. பைபிள்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்துச்சான். அதுல 1 காணாம போயிடுச்சான். உடனே அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போனானா. அந்த ஒரு ஆட்டை தேடி போய் பைபிள்ல போட்டிருக்குது, கண்டுபிடிக்கும் அளவும் தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஒரு ஆடு தானே, போனா போகுது பாருங்க, 99 ஆடு இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படியானாலும் அவன் மேய்ப்பன், ஆனா நல்ல மேய்ப்பன் கிடையாது. ஆனா இவர் நல்ல மேய்ப்பன். ஒண்ணு காணாம போச்சு, தேடி திரிகிறான், எங்கேயோ போய் முள்ளுக்குள்ள சிக்கி கிடக்குது. அதை பாருங்க, முள்ளுக்குள்ள இருக்கிறது அதை விடுதலை ஆக்கிறதுக்குள்ள மேய்ப்பன் காயப்படுகிறான், ரத்தம் சிந்துகிறான். பாருங்க, அதை வெளியே கொண்டு வந்து தோள் மேல போட்டுக்கிட்டு சந்தோஷத்தோடே வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் மேய்ப்பனா இருந்தா எப்படி யோசிப்போம் பாருங்க. அந்த ஆட்டை பார்த்து, என்னை இப்படி அலைய விட்டுட்டியே, என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி நல்ல சாத்துன்னு சாத்தி இழுத்துட்டு வருவோம் இல்லையா? ஆனா இந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் பாருங்க அருமையானவர்களே. இவர் காயப்படுறாரு, ஆனா ஆட்டை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு சந்தோஷத்தோட வருகிறாரு. இப்படிதான் நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க. நல்ல மேய்ப்பனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்கேயோ கிடந்தோம், சிக்கி கிடந்தோம், அருமையான பிசாசுனுடைய கண்ணிகளுக்கு கிடந்தோம். மேய்ப்பன் தேடி வராம இருந்தாருன்னா அவுட்டு. ஆனா நல்ல வேளை இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். ஏன்னா மேய்ப்பன் தேடி வந்து நம்மை கண்டுபிடித்தார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை கண்டுபிடித்தார். பைபிள்ல போட்டிருக்குது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எங்கெங்கேயோ கடந்தோம், கர்த்தர் நம்மை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க. மரியாள் இவ்விதமாக சொல்லுகிறாள். திருப்புங்க லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 52வது வசனம் பாருங்க. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை என்ன செய்தார்? உயர்த்தினார். மரியாள் தன்னை பற்றி யோசித்து பார்க்கிறா. அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஏராளமான பெண்கள் மேசியா தங்களுடைய வயிற்றிலே பிறப்பார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனா யாருடைய வயிற்றிலையும் அவர் பிறக்கல. இந்த ஆடு மேய்க்கிற குலத்தை சேர்ந்த இந்த மரியாளுடைய வயிற்றில உதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவதூதன் வந்த உடனே சொல்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இப்படிதான் பாருங்க, எந்த தகுதி இல்லை நமக்கு, ஆனா கர்த்தருடைய கிருபை நம்ம மேல விழுந்துருச்சு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு அருமையான நம்மை தேடி வந்து நம்ம என்ன செய்திருக்கிறது? ரட்சித்திருக்கிறது. இப்போ மரியாளா போல என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தணும் பாருங்க, கர்த்தரை உயர்த்தணும். ஆண்டவரே, இந்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. எவ்வளவு பெரிய பாக்கியம், இந்த ரட்சிப்பு எனக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி. அந்தகார இருளில் கடந்தேன், அங்க இருந்து தூக்கி எடுத்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறீரு. பாவத்துக்குள்ள கடந்தேன், பரிசுத்த வாழ்க்கையை தந்திருக்கிறீரு என்று பாருங்க. ரட்சிப்பை நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம பாயிண்ட் என்னன்னா, எந்த தகுதியும் இல்லை நமக்கு, ஆனா தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார் என்பதுதான் நம்முடைய பாயிண்ட். அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிற ஆட்கள்லாம் ரிஜெக்டடு. நாம அவரை பற்றி நினைக்கவே இல்லை. இந்த பாருங்க, இந்த ஆடு போய் எங்கேயோ போய் சிக்கி கிடந்த மாதிரி நாம சில நேரங்களில் பாருங்க, நாம இந்த மேய்ப்பன் ஒருவேளை நம்மளை தேடி வந்துருவாரோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம். நானும் அப்படிதான் ஓடிட்டு இருந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஆளு பாருங்க, சில பிரசங்கங்கள்லாம் கேட்டிருக்கிறேன். நான் யோசிப்பேன், இந்த கடவுள் நம்மளை பிடிச்சிருவாரோன்னு சொல்லி யோசிப்பேன். அதனால அவரை விட்டு ஓடிடணும்னு சொல்லி ஓடி தெரிஞ்ச ஆளு கடைசியில் பாருங்க, இந்த பையன் எங்க இருக்கான்னு அப்படியே தேடி வந்து இந்த இருக்கிறான்னு சொல்லி பாருங்க, சட்டையை பிடிச்சி தூக்கிட்டாரு, ரட்சித்துட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு, உயர்த்திட்டாரு. ஹல்லேலூயா. உங்களையும் அப்படிதான், இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படிதான் கர்த்தர் தேடி வந்து உங்களை கண்டுபிடிச்சு ரட்சித்து உயர்த்தி இருக்கிறார். மிகுந்த நன்றி உள்ளவர்களாக பாருங்க, கர்த்தரை எப்போதும் துதிக்கிறவர்களாக, கர்த்தரை கனம் பண்ணுறவர்களாக, உயர்த்துகிறவர்களாக நம்ம இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்போம் சங்கீதம் 78:70 பாருங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக என்ன செய்தார்? அழைத்து கொண்டு வந்தார். பாருங்க, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதனுடைய அன்னைமாரெலாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்குள்ள என்னன்னா பெரிய மிலிட்டரியில் வேலை பார்க்குறவங்க. அவங்கெல்லாம்
அவங்களுக்குள்ள ஒரு பெருமை. கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னா எங்கள் குடும்பத்தில் என்னை தான் தெரிந்து கொள்வார். எலியாப்னு ஒருத்தர் இருந்தான் பாருங்க, மூத்தவன். அவனுக்கு என்னன்னா என்னை தான் தெரிந்து கொள்வார் என்று அவன் யோசித்தான். ஆனா தாவீதுக்கு முன்னால சவுல் இருந்தான் பாருங்க, சவுல் ராஜா. அவனையும் தாழ்வான ஒரு நிலைமையில இருந்து தான் கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டாரு. ஆனா அவனுக்குள்ள பாருங்க நன்றி இல்லாத ஒரு உள்ளம் வளர்ந்து விட்டது. பென்னியமீன் கோத்திரத்துல சின்ன குடும்பத்தை சேர்ந்தவன் அவன். ஆனா கர்த்தர் அவனை ராஜாவா, இஸ்ரவேலின் ராஜாவா தூக்கி வச்சாரு. ஆரம்பத்தில் நல்லா இருந்தான். ஆனா போக போக பாருங்க வசதியும் வாய்ப்பும் ராஜரீகமும் அரண்மனையும் வந்த மாத்திரத்தில் கர்த்தரை மறந்துட்டான். இது ஒரு ஆபத்து பாருங்க அருமையானவர்களே. தாழ்வான நிலைமையில் இருக்கும்போது நிறைய பேர் கர்த்தரை நல்லா பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும்போது கர்த்தரை விட்டு விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. நான் சொல்லுறேன், வசதி வாய்ப்புகள் வரும்போது கர்த்தருக்குள்ளான வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். கர்த்தரை இன்னும் அதிகமாய் நேசிக்க வேண்டும். இருக்கிறீங்களா? பாருங்க சவுல் விட்டுட்டான். கர்த்தர் அவனை எப்படியாவது மாத்திரலான்னு பார்த்தாரு. அவன் ஒரே போங்க பாருங்க கர்த்தரை மறந்துட்டு ஓடிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, இவனை ரிஜெக்ட் பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை சூஸ் பண்ணுவோம்னு சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீதை சூஸ் பண்றாரு. இது தாவீதுக்கும் தெரியாது, தாவீதோட அப்பாவுக்கும் தெரியாது, தாவீதோட அன்னைமாருக்கும் தெரியாது, தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கும் தெரியாது. ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சிட்டு இருக்கிற இவனை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. இப்ப சாமுவேல்கிட்ட சொல்றாரு, தைல குப்பையை நிரப்பிட்டு போ, பெத்லகேமுக்கு போ, ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா இருக்கும்படி தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இவன் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி தைல கொம்பை நிரப்பிட்டு போறான். போனா ஈசாயிட்ட கேட்குறான். ஈசாய்க்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளைகள் இல்லை ஒருவனை ராஜாவா தெரிஞ்சிருக்கிறான்னு சொல்லி அந்த முதல் 3 பிள்ளைகளை கொண்டு வர்றான். ஏன்னா அவங்க தான் மிலிட்டரியில் வேலை பார்க்குறாங்க, வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க. எலியாப் வர்றான். சாமுவேல் அவனை பார்த்த உடனே அசந்து போயிட்டான். அடே அப்பா, லெஃப்ட் ரைட் போட்டு என்ன ஜோரா வர்றான். கர்த்தர் இவனைத்தான் ராஜாவா நினைச்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே சவுல அபிஷேகம் பண்ணும்போது இந்த சவுல் வந்து எல்லாரும் பார்க்கலும் உயரமா இருந்தானா, எல்லாரும் அவனுடைய ஷோல்டருக்கு கீழே தான் இருந்தாங்களாம். ஆகவே இருக்கிறதுல வாட்டசாட்டமான ஆட்டில் தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிடுவார் போலன்னு சொல்லி சாமுவேல் யோசிச்சு எலியாபை அபிஷேகம் பண்றதுக்கு தைல குப்பியை திறந்துட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, ஹோல்ட் ஆன், தைலத்தை ஊத்திராத, விலையேறப்பட்ட தைலம். நீ இவன் முகத்தை தான் பார்க்குற, நான் அவனுடைய இருதயத்தை பார்க்குறேன். இவன் அல்ல என்று பாருங்க கர்த்தர் ஒவ்வொருத்தனையா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. 7 பேர் போயிட்டாங்க. சாமுவேலுக்கு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. கர்த்தர் ஈசாய் குடும்பத்துக்கு தான் அனுப்புனாரா அல்லது ஏசா குடும்பத்துக்கு அனுப்புனாரா? எந்த குடும்பத்துக்கு அனுப்புனாரு? ஒரு பையனையும் தெரிந்து கொள்ளலையே, 7 பேர் போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈசாயிட்ட கேட்குறான், ஏப்பா உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஈசாய் சொல்லுகிறான், இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், கடைக்குட்டி, காட்டில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் சொன்னாரு, அவனை கூட்டுவாங்க, அவன் வந்து வருகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாரு. பாருங்க தாவீதை கூட்டிட்டு வர்றாங்க. தாவீது வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இவன் தான் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க சாமுவேல் எழும்பி தைல குப்பி அவன் தலையில ஊத்தி அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோட தங்கி இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன மேன்மை இருந்துச்சு அவனுக்கு யோசித்து பாருங்க. அவங்க அண்ணன்களுக்காவது கொஞ்சம் கிரெடென்ஷியல்ஸ் இருந்துச்சு, ஆனா இவனுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்றுமில்லாத, ஒரு தகுதியும் இல்லாத தாவீதை தேடி வந்து
அவனை ரட்சித்து அவனை ஆசீர்வதித்து அவனை ராஜாவாக மாற்றியிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், தாவீதை போலவே நான் சொல்ல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒன்றுமில்லாதிருந்த நம்மை, ஒரு தகுதி இல்லாதிருந்த நம்மை தேவன் தேடி வந்து தெரிந்து கொண்டு ரட்சித்து ஆசீர்வதித்து இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரட்சித்து எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாராம்? கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாராம். அதை மட்டும் வாசி முடிச்சிருவோம். 1 கொரிந்தியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுறதுபடிக்கு அப்படி செய்தார். நான் தான் யாருமே பேசக்கூடாது, எல்லாம் கர்த்தர் தான் சொல்லி பேசணும். நான் அல்ல, கிறிஸ்துவே என்று எல்லாரும் சொல்லணும். அதுக்காக தான் அப்படி செஞ்சாராம். இப்ப 30வது வசனம் பாருங்க. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நோவா பேழைக்குள்ள இருந்த மாதிரி அருமையானவர்களே, நாம் இன்னைக்கு இயேசுவுக்குள்ள என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நியாய தீர்ப்பின் வெள்ளங்கள் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அழிக்கவே முடியல. வெளியே இருக்கிற ஆபத்துகள், வெளியே இருக்கிற விபத்துகள், வெளியே இருக்கிற தீமைகள் எதுவும் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பாதிக்க முடியல. அதே போல அருமையானவர்களே, அந்த பேழையை காட்டிலும் ரொம்ப பிரமாதமான பேழை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளே நாம வைக்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாவலாய் வைக்கப்பட்டிருக்கிறோம், ஆரோக்கியத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறோம், ஐஸ்வர்யத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம், சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைப்பட்டவர்களாக அதற்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த கிறிஸ்துவை தேவன் சகல ஆசீர்வாதத்தினால நினைச்சிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு. அந்த கிறிஸ்துவுக்குள்ள நாம இருக்கிறதுனால நம்மையும் தேவன் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து தூக்கி ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்காரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் எங்களை நினைப்பதற்கும் எங்களை கண்ணோக்குவதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை முன்னறிந்து முன் குறித்து எங்களை அழைத்து எங்களை நீதிமான்களாக்கி எங்களை மைமைப்படுத்தி இருக்கிற உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாபெரும் ரட்சிப்பை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாய், கர்த்தாவே உம்மை மைமைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தாவே நாங்கள் இருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எஜமானர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.